நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 ரொம்ப ரொம்ப இறுதி கட்டத்தை எட்டிடுச்சுன்னு சொல்லலாம். பிளே ஆஃபுக்கு வந்து டாப் 2 டீம்ல வந்து யார் வருவாங்க? ஆர்சிபி, ஜிடி இவங்க தான் வருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா ஜிடி வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் அது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ஜிடி வந்து கண்டிப்பாக அவங்க போயிட்டு இருந்த வேகத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசியாக சில மேட்சஸோட ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஆர்சிபி இந்த ஐபிஎல் சீசன்ல அதாவது அவங்க வந்து எப்போ அந்த ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே ஒரு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு அணின்னு சொல்லலாம். அதுலேயும் வில் ஜாக்ஸ் அவங்க விட்டப்ப ஆனந்த் அம்பானியே வந்து அவங்க ஓனருக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சு ஆர்சிபி. அவங்க வந்து பவுலிங் சரியாவே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் மேல ஏகப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அணியை வந்து ஒரு சிறப்பான அணியா கட்டமைச்சு கொடுத்துருக்காரு தினேஷ் கார்த்திக். ஒரு பயிற்சியாளரா சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரஜத் பட்டிதார் அவர் வந்து ஒரு யங் கேப்டனா எப்படி வந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில மத்திய பிரதேஷ் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாரு. அங்கே மும்பை கிட்ட தோத்தாரு. இருந்தாலும் வந்து ஒரு யங் கேப்டனா சூப்பரா வழி நடத்தினாரு அந்த டீம்ல. அதே போல இங்க ஐபிஎல்லையும் வந்து சூப்பரா வழி நடத்தியிருக்காருன்னு சொல்லலாம். விராட் கோலி ரஜத் பட்டிதார் கிட்ட அப்படியே வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டாருன்னே சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு இன்புட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா ரொம்ப வந்து ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல மேபி சம் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாரு. மற்றபடி எல்லா மேட்சஸோட அந்த முடிவுகளுமே வந்து ரஜத் பட்டிதார் தான் எடுத்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு அப்படின்றத விட விராட் கோலி ஒதுங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பை அவரே வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவும் வந்து கீப்பருக்கு பக்கத்துல நிப்பாரு, இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல சுத்தி நிப்பாரு விராட் கோலி. ஆனா இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து பவுண்டரி லைனுக்கு போயிட்டாரு. ஏன்னா பவுண்டரி லைனுக்கு போயிட்டாரு அப்படின்னா தான் ராஜத் பட்டிதாருக்கு ரொம்ப வந்து ஒரு இன்புட் கொடுக்க தேவை இருக்காது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் பக்கத்துல இருந்தார் அப்படின்னா ஒரு இன்புட் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து அவருக்கு வரும். அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காகவே டெலிபரேட்டாவே விராட் கோலி வந்து பவுண்டரி லைனுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ராஜத் பட்டிதாரை அவராகவே ஒரு கேப்டனா எவால்வ் ஆகணும், அதுதான் வந்து ஃபியூச்சரோட ஆர்சிபிக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு தலைமை பண்பு அவருக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ரஜத் பட்டிதார் எல்லா மேட்ச்லயுமே வந்து பவுலிங் ரொட்டேஷன்ல சூப்பரா பண்ணாரு. இந்த டீம் வந்து பவுலிங்ல ஆவரேஜா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த ஆவரேஜான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வச்சே டாப் 2 பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அதுக்கு வந்து ராஜத் பட்டிதாரை நம்ம பாராட்டி ஆகணும். இதுல வந்து ராஜத் பட்டிதாரை மட்டும் சொல்ல முடியாது, விராட் கோலியை மட்டும் சொல்ல முடியாது. டாப் ஆர்டர்ல வந்து விராட் கோலி வந்து ஒரு தூண் மாதிரி எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம். நேற்றை தவிர ஒரு சில மேட்சுகளை தவிர மற்ற எல்லா மேட்ச்லயும் வந்து விராட் கோலி தூண் போல நின்னாரு டாப் ஆர்டர்ல. பிலிப் சால்ட் வந்து அப்போதைக்கப்ப வந்து நல்லா ஆடி கொடுத்தாரு. ஒரு மேட்ச் வந்து படிக்கல் அடிப்பார், ஒரு மேட்ச் ரஜத் பட்டிதார் அடிப்பார், ஒரு மேட்ச் குருணால் பாண்டியா, நிறைய மேட்ச்ல ஃபினிஷ் பண்ணி டிம் டேவிட் கொடுத்தாரு. ஸோ அதே போல வந்து ரொமேஷ் ஷெப்பர்ட் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார், யாஸ் தயால் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார், புவனேஸ்வர் குமார் அப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஸ்ரேயா சர்மா அவர் வந்து ரன்ஸை கண்டெயின் பண்ணி அப்போதைக்கு விக்கெட் எடுப்பார். ஸோ பவுலிங்லேயும் வந்துட்டு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஸோ இவர் மட்டும்தான் தனியா அப்படின்னு சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஹேசல்வுட்டை ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மரா சொல்லலாம். அது போக வந்துட்டு புவனேஸ்வர் குமாரும் வந்து போன வருஷம் ஐபிஎல்ல விட இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா அந்த பவுலிங் யூனிட், அந்த அப்புறம் ஃபீல்டிங் யூனிட், அப்புறம் பேட்டிங் யூனிட், இது எல்லாமே வந்து ஒரு கொலாபரேட்டிவா வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி அவங்க வந்து இப்போ ஃபைனலுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் அதுல வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அவங்க கிட்ட வந்து பவுலிங் பேட்டிங் ரெண்டுலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லைன் அப் இருக்கு, அதனால ஈஸியா அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆர்சிபி வந்து டாப் 2க்கு வந்து வரதே கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டாப் 2க்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர் 1ல ஈஸியா பிபிகேஎஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிபிகேஎஸ் பீட் பண்ணி சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விக்டரியோட ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இதுல பிபிகேஎஸ் இதுல வந்து டாஸ் வந்து ஒரு குரூஷியல் பாயிண்ட் சொல்லலாம். என்னதான் டாஸ் வந்து ஒரு குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஆர்சிபி வந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எப்படி பவுலிங் போடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரியன்ஷ் ஆர்யா அவர் வந்து யுவராஜுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கவர் டிரைவ் நல்லா ஆடின ஒரு பிளேயரா அவரை பார்த்தேன். ஆனா அந்த கவர் டிரைவ்ல வந்து லைன் லென்த்தை மாற்றி அவர் வந்து ஈஸியா விக்கெட் எடுத்தார் யாஷ் தயார். அதுக்கப்புறம் பிரப்சிமரன் சிங்
அவர் எப்பவுமே வந்து ஒரு அவசர கொடுக்கன்னு சொல்லலாம். அதிரடியாக ஆடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர் 2 பவுண்டரி அடிச்சிருச்சு, அந்த ஓவருக்கு போதும். ஆனால் அதையும் மீறி இன்னொரு பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு அவரும் வந்து புவனேஸ்வர் குமார் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. புவனேஸ்வர் குமார் பால்ல வந்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுன்னா ஈஸியாக வந்து அவரோட பால் அடிக்கலாம், ஸ்விங்கு பெருசாக ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து அடிச்சிடலாம்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இவர் வந்து அந்த மாதிரி ஷாட்டுக்கு போகலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு பிச்சில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலரை வந்து தொடர்ந்து அடிக்க முடியுமா? அது வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் போடக்கூடிய பவுலரும் கிடையாது. அதுவும் சி மூமெண்ட், எஸ்பெஷலி சி மூமெண்ட் இருக்கிற ஒரு பிச்சில். ஸோ ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் வேர்ல்டு கப் 2023 ஃபைனலில் என்ன மாதிரி ஆடினாரோ அதே மாதிரி தான் நேற்று ஆடினார். அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் இதே மாதிரி பேட் கமின்ஸ் பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். அதே மாதிரி தான் நேற்று வந்து ஹேசல்வுட் பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட்னு சொல்லலாம். எப்படி வந்து வேர்ல்டு கப் 2023 வந்துட்டு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஆடி அவுட் ஆனாரோ, பவுலிங் வந்து பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஷாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா வந்து வந்து கொஞ்சம் சி மூமெண்ட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு தப்பான ஷாட்டுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் போயிருக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல ஆடிட்டாரா, இல்ல வந்து நிறைய விக்கெட்ஸ் போகுது அதனால நம்ம வந்து அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல ஆடிட்டாரா அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல அடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ அவரை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ், அவரையும் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் லைனில் லென்த்தை மாற்றி அவரையும் எடுத்தாரு ஹேசல்வுட். யாஸ் தயால் நெஹல் வதீராவுக்கு ஒரு சூப்பர்வான டெலிவரி போட்டு சூப்பராக வந்து போல் பண்ணிட்டாரு. நல்லா அடிச்சிட்டு இருந்த ஸ்டாயினிஷை வந்து சுயா சர்மா அவுட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சஷாங்க் சிங்கையும் போல் பண்ணிட்டாரு. ஸோ ஒட்டு மொத்தமாக டீமை வந்து ஒரு அப்படியே வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டானிஷ் மட்டும் 26 ரன்கள் அடிச்சாரு. மற்றபடி வந்து யாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. அதனால 101 ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க. ஹேசல்வுட் அண்டு சுயா சர்மா இவங்க 2 பேரும் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதுலேயும் வந்து சுயா சர்மா 3 ஓவருக்கு 17 ரன் கொடுத்து 3 விக்கெட், ஒரு சூப்பர்வான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து 102 ரன்னு, இதெல்லாம் வந்து அசால்ட்டா சேஸ் பண்ணுவாங்க. அதுவும் சால்ட் இருக்காரு, அசால்ட்டா ஈஸியா சேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நேற்று பண்ணாங்க. சால்ட்டே வந்து அசால்ட்டா சேஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த ஒரு ஸ்கோரை. அவர் வந்து நீட்டா ஒரு 27 பால் 56 ரன், ஒரு அதாவது ஒரு பிளிஸ்டரிங் நாக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நாக்கு அடி கொடுத்தாரு. விராட் கோலி ஈஸியா வந்து விராட் கோலி அண்டு சால்ட் இவங்க 2 பேருமே இருந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் கோலி 12 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அகர்வாலும் 19 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிட்டாரு. கடைசியில் வந்து பட்டிதார் அண்டு சால்ட் இவங்க 2 பேரும் நின்று முடிச்சு கொடுத்தாங்க. 10 ஓவர் இருக்கையிலே வந்து மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. 10 ஓவருக்குள்ளேயே வந்து சூப்பரா ஆடி ஒரு 8 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு பெரிய விக்டரின்னு சொல்லலாம். இது வந்து ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் 17 வருஷம் வந்து அவங்க கோப்பை வின் பண்ணல. 3 டைம் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஒரு தடவை வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னால அவங்க வந்து கோப்பையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை கோப்பை கைப்பற்றியே ஆகணும், அதுவும் 18வது வருஷம். விராட் கோலியோட அந்த ஜெர்சி இன்னும் 18, அதனால இந்த வருஷம் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பவுலிங் யூனிட் வந்து ஆவரேஜா இருந்தாலும் அந்த பவுலிங் யூனிட் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேட்டிங் யூனிட் சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஃபீல்டிங்கில் சொல்ல வேணாம், ஃபீல்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. ஸோ வந்து பெருசாக வந்து கேட்சஸும் விடுறது இல்லை, கரெக்டான ரன் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனாலே வந்துட்டு அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீமாக இந்த வருஷம் இருக்காங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கோட கோச்சிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக எப்படி வந்து அபிஷேக் நாயர் தினேஷ் கார்த்திக்கு கோச்சிங் கொடுத்து ஒரு பெஸ்ட் பிளேயராக ஆக்குனாரோ அதே போல் வந்து தினேஷ் கார்த்திக் கோச்சிங் கொடுத்து ஒரு பெஸ்ட் டீமாக ஆர்சிபி ஆக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஜிடி அண்ட் எம்ஐ இவங்க 2 பேரும் மோதுறாங்க எலிமினேட்டர்ல. ஸோ இதுல வந்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஆவலா இருக்கு. பெரும்பாலும் வந்து மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பிளே ஆஃப்ல ஆடின நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவங்க ஜெயிச்சு பிபிகேசியும் ஜெயிச்சு மும்பை வந்து ஃபைனலுக்கு வந்தா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ இது வந்து ஒரு பேட்டில் மாதிரி இருக்கும். அது லீக் மேட்சஸ்ல எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து ஆர்சிபி வின் பண்ணல. அதாவது இதுல என்ன ஒரு கோன்சிடன்ஸ் அப்படின்னா, இப்ப அதாவது குவாலிஃபை ஆயிருக்க 3 டீமையும் வந்து எம்ஐ வின் பண்ணல. பிபிகேஎஸ், ஜிடி, ஆர்சிபி இவங்க 3 பேரையும் மட்டும்தான் அவங்க வின் பண்ணல லீக் மேட்சஸ்ல. மற்ற எல்லாரையுமே லீக் மேட்சஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த பிளே ஆஃப்ல 3 டீமையும் வின் பண்ணி அவங்க வந்து கப்பு வின் பண்ணுவாங்களா, இல்ல வந்து 2 டீமை வின் பண்ணி ஃபைனல்ல எப்படி வந்து அதாவது கொஞ்சம் வந்து ஏதாவது மாறுதல் நடக்குமா, ஆர்சிபி வின் பண்ணுமா, இல்ல என்ன ஆகும் அப்படின்றது வந்து ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ன்றது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.